இதன் பின்னர் கட உபனிஷத் அனோரணியாந்த் அணுவை விட அணுவாக உள்ளான் என்று பரம்பொருளை பற்றி கூற தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து மகாந்தம் விபுமாத்மனா மத்வா திரோனா சோஷத்தி, எங்கும் உள்ளவனும் பெரியவனும் ஆகிய பரம்பொருளை உபாசிப்பவன் துன்பம் அடைவதே இல்லை என்று பரம்பொருள் மீதுள்ள உபாசனம் கூறப்பட்டது. அதன் பின்னர் இறுதியாக நாயமாத்மா பிரவசனே சப்யோ ந மேத்தையா ந பகுனா ஸ்ருதனே யமே வைஷ்ய விருணுதே தேன சம்யஸ் தஸ்ய ஆத்ம விவ்ருணுதே தனும் ஸ்வாம். இந்த பரம்பொருளை வேதங்களின் மூலமோ தியானம் மூலமோ அவனை பற்றியே கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலமோ அடைய இயலாது. அந்த பரம்பொருள் எந்த ஒரு மனிதன் தன்னை அறியத்தக்கவன் என்று தேர்ந்தெடுக்கிறான், அந்த மனிதனுக்கு மட்டுமே தன்னை உணர்த்துகிறான் என்று கூறியது. மேலும் கட உபனிஷத் விஞ்ஞான சரதிர் யஷ்துமன பரக்ரகவான் நர ஷோத்வன பரமாப்னோதி தஸ்விஷ்ணோ பரமபதம், அறிவு என்பதை தேரோட்டியாகவும் மனதை கடிவாளமாகவும் கொண்டுள்ள மனிதன் சம்சாரத்தின் அக்கறையில் உள்ள மகாவிஷ்ணுவின் பரமபதத்தை அடைகிறான் என்று கூறியது. இனி வரப்போகும் 4 அத்தியாயங்களில் பக்திக்கு தேவையான ஜீவாத்மா தரிசனம் பற்றியும் அதனை அடைவது எப்படி என்றும் விளக்கப்படுகிறது.